வணக்கம் மாமி. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னா தேனி மாவட்டம் மயிலாடும்பாறையில் அருள்மிகு காளியம்மன் கோவில் உற்சவ திருவிழா, பங்குனி மாதம் உற்சவ திருவிழாவுக்கு பாகம் 2ஆம் பாகமாக எடுத்து போட்டிருக்கேன். முதல் பாகம் எடுத்து போட்டாச்சு, எடுத்து போட்டு அது ஓடிக்கிருக்கு. இன்றைக்கி 2ஆம் பாகமாக எடுத்து போட்டுருக்கேன். நம்ம ஊரில் எப்போயுமே, எங்கள் கிராமத்தில் எப்போயுமே என்ன நடக்கும்னா, செவ்வாய்க்கிழமை கரகாட்டம், முடிஞ்சால் புதன்கிழமை கரகாட்டம், இல்லாட்டி புதன்கிழமை ஆடலும் பாடலும், புதன்கிழமை ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு வியாழக்கிழமை காலைல கரகத்தை கலக்கிட்டு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். ஆனால் மயிலாடும்பாறையில் இந்த வருஷம் என்ன செஞ்சாங்க வித்தியாசமாக, செவ்வாய்க்கிழமை கரகாட்டம் போட்டு கரகத்தை கொண்டு வந்து சாமி கும்பிட்டு காலைல கடா விட்டு பகல் ஃபுல்லாக பால் குடம் அதுன்னு எடுத்து நிகழ்ச்சிகளெல்லாம் எடுத்து போட்டு அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, மறுநாள் புதன்கிழமை கரகாட்டம் போடலை, ஆடலும் பாடலும் போடலை. அந்த ஊர் கிராம பொதுமக்கள், அந்த ஊர் இளந்தாரி பசங்க எல்லாமே சின்ன குட்டி பசங்க எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வங்கள் கருப்பசாமி, சிவபெருமான், பார்வதி, அசுரன், காளியம்மன், எல்லா வேஷமும் இந்த பாருங்கள், விநாயகர் வேஷம், அவங்களுக்கு இஷ்டமான வேஷத்தை அழகாக சூப்பராக ப்ராப்பராக எந்த வருஷமும் இல்லாமல் அற்புதமாக அழகாக சூப்பராக வேடமிட்டு டிராக்டரில் ஊர்வலமாக சுற்றி வந்தாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்க போகிறத என்கிட்ட சொன்னாங்க. அதனால் இந்த வீடியோ எடுத்து போட வந்தேன். எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நமக்கு அன்றாடு பார்த்து பழன அண்ணன் தம்பி மாமன் மச்சினை எல்லோரும் ஒரு வேடமிட்டு அவங்க முகமே தெரியாத அளவுக்கு அவ்வளவு அழகாக சாமியை கொண்டு வந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, பார்க்க சினிமா படத்தில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு. எனக்கு எடுத்து போடுறதுக்கு அவ்வளோ சந்தோஷம். பாடுறா மாமன் வச்சு அண்ணன் தம்பிலாம் எப்படி அழகாக வேடம் போட்டு இவனுக்குன்னு. அதே மாதிரி அந்த செத்த வேடம் போடுக்க அப்படியே அழகாக அந்த சிலை மாதிரியே மாறி நான் வீடியோ எடுத்து கூட தெரியாமல் மறுநாள் என்ன ஆளக்கான உனிய அப்படியே நான் நைட்டு ஒன்று வந்து ஃபோட்டோ எடுத்துலப்பா, என்னப்பா மூடில் இருந்த அப்படின்னு கேட்டிருக்கேன். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சுங்க. பாடுறா எப்படிலாம் இது பண்ணு கையன்னு பார்த்து பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாமே இது நடுக்குள்ளுங்க என் தம்பி எல்லாருமே பயங்கரமாக வேடம் போட்டு அந்த ஆட்டம் போட்டு பாட்டு பாடி அளப்படாமல் ஒரு சாமி எப்படி போகணுமோ அதே மாதிரி அழகாக தன்மையாக போனாங்க. ஆட்டம் பாட்டம் வண்டிக்கு முன்னாடி பார்த்தாங்களா பசங்க இறந்த பசங்க ஆடி போக, ஒரு குரூப் ஆடி போக, ஒரு குரூப்பு பாட, ஒரு குரூப்பு சாமியாக போக பயங்கரமாக இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட அன்றைக்கி அந்த ஊர்வலம் போய் வண்டி சாமி வரைய 11 கணக்கு ஆகிப்போச்சு. பயங்கரமாக பிரமிப்பாக பண்ணாங்க. சின்ன பசங்க கூட சிவபெருமான் வேஷம் போட்டு இது பண்ணி எப்படி தான் தெரியல, இந்த கிளி வேஷம் போட்டுலாம் எங்கள் அண்ணன் என் தம்பி சூப்பராக. எங்கள் அண்ணன் எனக்கு கிடையாது இல்லை, கடைசியில் பார்த்தா நம்ம சித்தப்பா அப்படின்ட்டு கடைசி பார்த்தாங்க. அப்படி இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. அதே மாதிரி நான் கடம்பக்குடி மேடமர் ஊராட்சி ஒன்றியத்தில் நான் பார்த்து பிரமிப்பான முதல் விஷயம் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. ஏன்னா இப்படி பண்ணுறதுக்கெலாம் வெளியிலேருந்து பணம் கட்டி ஆள் கட்டி கூட்டு வருவாங்க, வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பாருங்கலாம் என் தம்பி நாரதர் வருஷத்தில் இப்போ இருக்கேன் பாருங்கள். 2 பேரும் நல்லா இதெல்லாம் ஜாலியாக அதாவது ஃபுல்லாகவே அப்படியே அந்த கேரக்டராகவே மாறிட்டாங்க. அப்படி இப்போ இதாக கொண்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிகழ்ச்சி போடலை, பக்கத்து உள்ள கோயில் பரவாயில்ல கராட்டம் போட்டாங்க. என்னடா ஒன்றுமே இல்லைன்றாங்க அப்படின்ட்டு வந்து பார்த்தா அன்றைக்கி நிகழ்ச்சியே போட முடியாது. இதெல்லாம் என் மாப்பிள்ளை, என் மருமையை நம்ம பாருங்கள் எம்பிட்டு அழகாக அகோரி வேஷம் போட்டு பயங்கரமாக இருக்காரு. கடைசியில் மாமாய் அப்படின்றப்ப அதுக்கப்புறம் வந்து பார்க்க வேண்டியது இருக்கே நம்ம மாப்பிள்ளை இந்த வேஷம் இருக்குது. பக்கத்தில் உன்னி போய் பார்த்தாத்தே அந்தந்த கேரக்டருக்கு அந்தந்த வேஷத்துக்கு வந்து நல்லா இருந்துச்சு. பார்க்கும்போது நீங்களே பாருங்கள். தனியாக எனக்கு ஒரு ஆசை, எல்லாத்தையும் போட்ட தனித்தனியாக எடுக்கணும்னு ஆசை. அந்த வாய்ப்புகள் கிடைக்காம போயிடுச்சு. அதனால் மொத்தமாக வச்சு ஃபோட்டோ எடுத்தேன். ரொம்ப சந்தோஷம் வச்சு டாய்லெட்டில் வந்திருந்தாங்க. லைட்டு கட்டி நல்லா சிறப்பாக பூரா இது பண்ணாங்க. எல்லாமே பாருங்கள் எப்படி அழகாக வரும். சைட்லாம் பாருங்கள் பயங்கரமாக இது பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இந்த விஷயத்தில் வந்து கலந்துக்கிட்டு வந்து. அதே மாதிரி பார்க்க பிரமிப்பாக சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பரவாயில்லடா மயிலாடும்பாறையில் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த வருஷம் தான் காளியம்மன் கோயிலுக்கு திருவிழாவுக்கு எடுத்து போகிறதுக்கு இதுக்கு முன்னாடி காளியம்மன் கோயில் கும்பிட்டதுக்கு ஏன்னா நான் வந்ததில்லை, அழைப்பு விட்டதில்லை.
ஏன்னா அதிகமாக வந்து ஊராக அதிகமாக போக மாட்டேன், வைக்க மாட்டேன். இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்த அப்புறம் தான் சரி அப்படின்ட்டு அப்படி போனேன். சரி மறுநாள் காலைல எழுந்திரிச்சு வந்து சரி இந்த இளந்தரிப்பெல்லாம் தட்டி எடுத்து வச்சுருக்காங்க, எப்படி எடுத்துருக்காங்க பார்ப்போம் அப்படின்ட்டு தட்டி எடுத்தேன். பரவாயில்ல, எல்லாமே சூப்பராக தட்டி எடுத்து வச்சு யாருக்கும் இடைஞ்சல் இடையூறு இல்லாமல் ஓரமாகத்தே வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா இப்போ இதுனாங்க பார்க்க தட்டி எடுக்கிறது நல்லா இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நம்ம இப்போ தம்பி ஒரு நல்லா இது பண்ணியிருக்காங்கன்னு யாரையும் குறித்து எதுவுமே சொல்ல வைக்கலை. நல்லா இப்போ சூப்பராக இது பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. மயிலாம்பரில் பொங்கல் கும்பல் பார்க்க வாங்கினேன் அப்படின்ட்டு பார்த்து நல்லா கரைச்சல் இல்லாத சூப்பர் ஊர். ஆனால் எனக்கு இளந்தரி பசங்க கூட குறையாக இருக்காங்க மயிலாம்பரில். எத்தனை வெளியே வாக்கப்பட்டு வர போகிறது தெரியல. 50 பேர் இளந்தாரி பசங்க இருக்காங்க. பயங்கரமாக இருக்குது இளந்தாரி. எங்கன்னு பார்த்தாலும் சுற்றி பார்த்து இளந்தாரி பேராக இருக்காங்க. பரவாயில்ல, பசங்க ரொம்ப நீ இடத்தெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். மயிலாம்பரில் பசங்களுக்கு பஞ்சம் இல்லை. இளந்தாரி பசங்க அவ்வளோ பசங்க இருக்காங்க. எல்லாம் வெளியில் இருப்பாங்கள. பொங்கலுக்கு ஊருக்கு வருவோம். அந்த ஊரே அலைக்கடலில் திரண்டு பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஃபோட்டோ எடுத்தாச்சுங்க. எடுத்து காளியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். வந்து உள்ளே போனேன். ஆத்தாளை பார்த்தோம், சாமியை கும்பிட்டோம். நல்லா சிறப்பாக இருந்துச்சு. ஆசையாக இருக்குங்க வந்து இப்போ பார்க்குறதுக்கு. ஏன்னா எல்லாமே அம்பிட்டு அழகாக சாமி கும்பிடுது, வைக்கிது பண்ணுது. அராஜகம் இல்லை, அடிதடி இல்லை, எந்த இதுவுமே இல்லை. அழகாக அது பாட்டுக்கு வர சாமி கும்பிட போக விபூதி வாங்க, விபூதியை கொடுக்க வாங்க, அப்படி மறுபடியும் போக இதே மாதிரி இருக்காங்களே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்கிறது கூட இது இல்லை. ஏன்னா அவ்வளவு இதாக இருக்குது. அப்புறம் வந்து முளைப்பாரி வந்து எடுத்து ஆத்தா வச்சுருக்க கரத்தில் இருந்து கோயிலுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க. இது மொத்தமாக எடுத்து போட ஒரு வாய்ப்பு கிடச்சிது. போய் பார்த்தே இருந்துச்சு. அதையும் எடுத்து போட்டிருக்கேன். சூப்பர். எனக்கு உண்மையிலும் பயங்கர சந்தோஷம்னா ஈடு இலை இல்லாத சந்தோஷம். அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்க, ஆத்தா எம்பிட்டு முளைப்பாரி இப்போ கொஞ்சம் தாங்க வச்சுருக்காங்க. உள்ளேலாம் இருந்தால் நிறைய முளைப்பாரி இருக்குது. இது வந்து சும்மா அந்த கோயிலுக்கு முன்னாடி வைக்கிறவங்க வச்சுருக்காங்க. முளைப்பாரிலாம் குறைய முளைப்பாரி. அந்த முளைப்பாரில் வச்சு அந்த இடம் தாங்காது. அம்புட்டு இடம் அவ்வளோ முளைப்பாரி இருக்குது. கரெக்டாக எல்லாமே பக்காவாக பிளான் போட்டு சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பாலை ரேடியோஸ் போட்டுறாங்க. எல்லாம் சூப்பராக இப்போ பாட்டுக்கிட்ட ரெடியாக பண்ணலாம். டயத்துக்கு பாட்டு போட்டாங்க. இந்த சாமி ஊர்வலம் வரும்போது லைட்டு நல்லா போட்டு இது பண்ணாங்க. எல்லாமே சிறப்பாக பண்ணாங்க. அதே மாதிரிங்க மயிலாடும்பரை வருதுன்னா எந்த இடத்துல எங்கே திருவிழானாலும் சரி அங்கே அவங்க அந்த ஊர் லாஸ்ட்லேருந்து இந்த பக்கம் லாஸ்ட் வரைக்கும் லைட்டு போட்டுருவாங்க. நல்லா சிறப்பாக எல்லாமே பண்ணிடுவாங்க, வச்சுருவாங்கன்றாங்க. இப்போ சாமியை கரகத்தை கொண்டு ஆற்றுக்கு போகிற தருணம். சாமிக்கு மச்ச தண்ணி ஊற்றுறாங்க. ஆற்றால கொண்டு போய் ஆற்றுல போய் கரைச்சிட்டு வரணும். அதுக்காக வந்து இப்போ அழைப்புகள் அழைக்கிறாங்க. பயங்கரமாக கும்பிட்றாங்க ஆளுங்க. ஆனால் பஸ் ஸ்டாண்டில் கூட்டத்துக்கு குறைச்சிடல. அவ்வளவு கூட்டம். சாமி கும்பிடுது. அது பாட்டு கும்பிடுதுங்க, வருதுங்க, போகுதுங்க, கும்பிடுது. பயங்கரமாக இருக்குது. சாமியத்துக்கு வச்சு ஆற்றுக்கு கிளம்பிட்டோம். பாருங்கள், எல்லாமே சீரும் சிறப்புமா 16 லட்சமே பொருந்திருக்கு அப்படின்வாங்களே, அது மாதிரி எந்த குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ அழகாக இது பண்ணி வச்சுருந்தாங்க. இவர் என் மாமன் உக்கால் எங்கேனாலும் தடவிடுவார். மருமகனை நல்லா வந்தேன். மஞ்சளை தடவி என்னைய மாமிச்சிங்க பரவாயில்ல நல்லா இது பண்ணிட்டாங்க. அப்புறம் பசங்க வந்து இப்போ ஆரம்பிச்சிங்க பாருங்கள். இது எங்கன்னு எடுத்திருக்கேன்னா அந்த இந்த ரோடு அந்த வளவு வர்ற இடத்துல எடுத்திருக்கேன் வீடியோ. காளியம்மன் கோயிலேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே முளைப்பாரி கரகம் பசங்க தாங்க. முட்டு கூட்டத்தை நான் பார்த்ததில்ல சாமி, அவ்வளோ கூட்டம். இப்போ நான் தருமரணை வீட்டு பக்கத்தில் நின்று வீடியோ எடுக்கிறேன். அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வரைக்குமே லாஸ்ட் வரைக்குமே ஒரே கூட்டம் பாருங்கள். எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாது, அவ்வளோ கூட்டம். அவ்வளோ கூட்டத்தில் நமக்கு பாருங்கள். அந்த ரோடே மாதிரி தம்பிச்சு போயிருக்கா. அவ்வளோ பாருங்கள். பூரா இளந்தாரி பசங்க தான். பூரா எங்கள் பசங்க பாருங்கள். எம்பிட்டு பசங்க இருக்காங்க பாருங்கள். இது இருக்கலாம் எங்கெங்கே பொண்ணு பார்த்து பிடிச்சி பயங்கரமான பசங்க பாருங்கள். எம்பிட்டு அழகா அது ஆட்டதும் பாட்டதும் பாருங்கள், எவ்வளோ ஜாலியாக இருக்குது பாருங்கள். அந்த இப்போ எந்த இதுவுமே அந்த தண்ணி அடித்தேன் அது இதுன்னு இல்லாமல் கரெக்டாக அழகாக சூப்பராக சீராடி அதே மாதிரிங்க மஞ்சள் தெளிக்கிறதுல தங்கமாகிறதுக்கு அடுத்து மயிலாடும்பரை சூப்பருங்க. மஞ்சள் வந்து எல்லாருமே மஞ்சத்தை தவிர மற்ற எதுவுமே அடிக்கலை. நீல் அடிக்கலை, சாணி அடிக்கலை, முட்டை அடிக்கலை. எல்லாமே சூப்பராக பசங்க பண்ணிக்கிருந்தாங்க.
ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. பயங்கரமாக இருந்துச்சு. அது ஒரு அங்குள்ளே 2 நாள் பொசுக்குன்னு போச்சு. இது வியாழக்கிழமை காலையில் நடக்கிற முளைப்பாரி கலக்க போகிற தருவாயில், அதாவது இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அன்னை தருமரண்ணி வீட்டு வரைக்கும் ஒரே கூட்டம், ஒரே இது. நான் தருமரண்ணி வீட்டு பக்கத்துலேருந்தே நான் வீடியோ எடுத்திருக்கேன். இனி வந்து அலைக்கடலான்னு திரண்டு வர்றாங்க பாருங்கள். இப்போ கரகத்தில் எடுக்க வீடியோ அந்த லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள். பயங்கரமாக சாமி முளைப்பாரியும் கரகமும் பூரா வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு கரகமும் ஒவ்வொரு முளைப்பாரியும் ஒரு வித்தியாசமாக இருக்குது. அவ்வளவு இதாக பண்ணியிருக்காங்க. வெயிட்டு அதே மாதிரி நடந்து போக மாட்டாங்க, வேகமாக நடந்து போக மாட்டாங்க. அந்த சமக்காரங்க வந்து ஒரு சில நேரத்தில் ரொம்ப அப்படியே மலைக்கிறாங்க, கையில் தூக்கி வச்சுக்கிறாங்க. சமக்க மாட்டாப்ப கையில் தூக்கி வச்சுக்கிறாங்க, இது வைக்கிறாங்க. அந்தளவுக்கு இது இருக்குது. கொஞ்சம் ஸ்பீடாக போனால் நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு ஸ்பீடாக போகலை. இளந்தாரி பசங்க இருக்காங்களா முன்னாடி ஆடிப்பாடி போகிறதுனால அது பத்தாக்குறைக்கு தண்ணி அடித்து தலம்பல் பண்ணுற பசங்கன்னா தெரியாது. அது கூட நல்லா வெளியில் வேலை பார்க்குற பிள்ளைய போல் அது பாட்டுக்கு வர நீட்டாக வர பேச அப்படியே ஒரு ஆட்டை அடிக்கிற அப்படி போய்க்கிற இப்படிமா இருக்காங்க. கரைச்சல் பண்ணுற பசங்களாக இருந்தால் கண்டிப்பாக திருவிழாவுக்கு கொண்டாடிக்க முடியாது. நல்லா சிறப்பாக பண்ணாங்க. அதிகமாக வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்க. எல்லாமே அது வேலையை பார்த்துட்டு வச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா சிறப்பாக பக்காவாக பண்ணாங்க. அது வச்சாங்க. அதே மாதிரி விழா கமிட்டிலாம் நல்லா இது பண்ணாங்க. எங்கே போனால் 4 குரூப்பாக டக்குன்னு பிரிஞ்சு அங்கிட்டு 4 பேர் அங்கிட்டு ஒரு 4 பேர் பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சு கரெக்டாக இது பண்ணாங்க. தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் நாட்டாமை இது கூட ஒரு குரூப்பு. அதுக்கடுத்து விழா கமிட்டி 4-5 குரூப்பு சேர்ந்து வச்சு பயங்கரமாக பண்ணாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதுக்கு மாற்று கருத்து ஈடு இணையே கிடையாது. அப்படி இருக்குது. கரகம் கலக்க போகிற நேரத்தில் பாருங்கள், நமக்கு சப்ஸ்கிரைபரில் நிறையா இருக்காங்க போலங்க. அதனால் வந்து வணக்கம் மாமு வணக்கம் கொஞ்சம் கையை காலை ஆட்டினாங்க. பரவாயில்ல சாமி. அதே மாதிரி சாமி வந்துச்சுன்னா இதெல்லாம் இல்லைங்க, அந்த அளவுக்கு பயங்கரமாக அருள் வருது. நிலை கொண்டு நிற்காமல் அந்த அளவுக்குலாம் பயபக்தியாக சாமியை கும்பிட்டு அழகாக போகிறாங்க வர்றாங்க. மலைப்பாரெலாம் பாருங்கள், மஞ்சள் பூத்து இருக்குங்களா, பச்சேருன்றதுக்கே வாய்ப்பே இல்லை வருங்க. அவ்வளோ அழகாக மஞ்சள் பூத்து இவ்வளோ வெயிலில் கூட அந்த 3வது நாளுக்கு 4வது நாள்லாம் எடுத்து மயிலாடும்பாறையிலாம் 1 மணி 3 மணிக்கெல்லாம் ஆரம்பித்தா மறுபடியும் அந்த முளைப்பாரி கரகெல்லாம் சுற்றி வர்றதா சர்வசாதாரணமாக சாயந்தரம் 6 மணி 7 மணி ஆயிரும். அவ்வளோ பெரிய ஊர். இந்த பக்கம் லாஸ்ட்டு தென்பழனி காலிலேருந்து அந்த பக்கம் லாஸ்ட்டு அண்ணா நகர் வரைக்குமே ரேடியா லைட்டு. அதே மாதிரி சாமி கும்பிட போகிற கருப்பசாமி கோயில் வரைக்கும் எடுத்து போய் இந்த கொண்டு போய் வராங்க. சமைக்கிறதுக்கே பிள்ளைகளுக்கு அம்புட்டு தான் இருக்கும். அவ்வளவு இதாக இருக்கும். அதையும் சலிக்காமல் அப்படியே பொறுமையாக இஞ்சியாக நடந்து அழகாக கொண்டு போய் அந்த ஆத்தாளுக்குள்ளே நேர்த்தி கடந்து செலுத்தி அந்த சந்தோஷம் 2 நாள் திருவிழாவை 3 நாள் திருவிழா நல்லா சிறப்பாக திருவிழாவை கொண்டாடி ஊர்வலம் சுற்றி சந்தோஷமாக பார்க்காத முகத்தெல்லாம் பார்த்து என்றைக்குமே ஒரு சிலர்லாம் பார்த்து எத்தனையோ வருஷங்கள் ஆகும். அப்போ பொங்கலுக்கு வந்தாங்கன்னா அவங்க வச்சு ஒரு இடத்துல நிற்க வச்சு அதெல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்குற இடம் கரகாட்டம் ஆடுற இடத்துல அங்கேயே மொத்தம் வருவாங்க. அவங்கவுங்க பிடிச்சவங்க கூட சேர்ந்து 2 பேசி பார்த்து வச்சுக்கிட்டு அப்படியே போய்க்கிடலாம். அந்த கரகம் கலக்கி வீட்டுக்கு வர தண்டிக்குமே நல்லா ஒற்றுமையாக நல்லா இது பண்ணி வைப்பாங்க. உண்மையிலேங்க சந்தோஷம்ன்றதுக்கு ஈடு இணை இல்லை. அம்புட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து 15 நிமிஷம் வீடியோன்றது வந்து இந்த முளைப்பாரியை கொண்டு போகிறதுலே சரியாக போயிருங்க. இதுக்கு அடுத்து முளைப்பாரி கலக்கிறதும் இன்றைக்கி நைட்டு வந்து ஆடலும் பாடலும் போட்டிருக்க பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆடலும் பாடலும் போடுறாங்க. அதையும் அந்த முளைப்பாரி கலக்கிற 2ம் சேர்ந்து ஒரு வீடியோவோ பார்ட் 3 3ஆவது பாகமாக எடுத்து போட்டு விட்றேன். பாருங்கள், என்னால் முடிஞ்சது நல்ல வீடியோவாக எடுத்து போட்டு விட்றேன். வணக்கம் மாமா யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வெளிநாட்டில் வெளியே இருக்கிற நம்ம பசங்கள்லாம் சொல்லுங்கள், இந்த மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் நீ வர முடியலனா கூட பாருப்பா, நம்ம கோயில் திருவிழா வணக்கம் மாமு எடுத்து போட்டிருக்காருன்னு. அதே மாதிரி வணக்கம் மாமு அப்படின்னாலே மயிலாடும்பாறையில் ஓரளவுக்கு ஆத்தா உண்ணியத்துலேயும் உங்களோட ஒத்துழைப்புனாலையும் ஓரளவுக்கு நல்லா பேரை வாங்கியாச்சு. பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டு இந்த இதை எடுத்து போகிறதுக்கு. என்ன ஒன்று 3 நாள் 4 நாளைக்கு சவாரி போகல, பரவாயில்ல, ஆத்தா நம்மளை காப்பாற்றும். அவங்களோட அன்பு இருந்தாலே போதும். பரவாயில்ல, நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த திருவிழா வந்து ரொம்ப சந்தோஷம் சிறப்புமாக கொண்டாடுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தொடர்ந்து வணக்கம் யூடியூப் சேனல் வந்து வீடியோ போடுறேன் பாருங்கள். நமக்கு ஒத்துழைப்பு கொடுங்க.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வீடியோ மட்டும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. அது நான் 3000 பேருக்கு மேலே தாண்ட மாட்டேங்குது. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும், நான் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அழகாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வணக்கமாமே. இன்றைக்கி மயிலாடும்பாறை அருள்மிகு காளியம்மன் கோவில் பங்குனி மாதம் உற்சவ திருவிழாவில் இந்த நிகழ்ச்சி கலந்து வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாருங்கள், இது வரைக்குமே சரியாக போச்சுங்க. அடுத்து நாங்கள் இப்போ முளைப்பாரி கலக்கிறதையும் நைட் நிகழ்ச்சி நடக்கிற ஆடலும் பாடல் நிகழ்ச்சியும் 2 சேர்ந்து ஒரு வீடியோவை அடுத்த வீடியோ 3வது பார்ட்டை வரும். வெயிட் பண்ணுங்கள். 3வது பார்ட்டை நான் நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு கண்டிப்பாக போட்டு சவாரி போயிட்டு கண்டிப்பாக போட்டு வரேன். தொடர்ந்து பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. அப்புறம் வீடியோவில் வரும். எல்லார்ட்டுமே சொல்லுங்கள், வணக்கம் மாமா கையில் வந்துடுவாருன்ட்டு. வணக்கம் மாமா அப்படின்னாலே நான் கரெக்டாக செல்லுக்கு வந்துடுவேன்.